வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை தோறும் இதை செஞ்சோம்னா லட்சுமி தேவியோட அருள் கிடைத்து செல்வம் பெருகும்ன்ற இந்த தகவலை பற்றி தான் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்து மதத்தில் வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு வழிபடுவாங்க. வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நாளுன்னே சொல்லலாம். லட்சுமி தேவி அவர்கள் செல்வம், செழிப்பு, மங்களகரமான செயல்களில் ஒரு உருவமாக இருந்து வந்துட்டுருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை பக்தியோடும் ரொம்ப அர்ப்பணிப்போடும் வழிபடுறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம், பணம், மகிழ்ச்சியை கொண்டு வரதுக்கு வழிவகுக்குதுன்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அதுவுமா சில நல்ல காரியங்களை செய்கிறதுனால உங்களோட வாழ்வில் நிதி நிலைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் குளித்ததுக்கு அப்புறமா துளசி செடியை சிவப்பு துணியால் சுற்றி நெய் தீபம் ஏற்றி ஆரத்தி எடுக்கணும். துளசி லட்சுமி தேவியோட ஒரு வடிவமாக வணங்கப்படுறது இந்த பூஜைன்னே சொல்லலாம். இந்த பூஜை செல்வத்திற்கு வழிவகுக்குதுன்னு சொல்லி நம்பப்படுது. இன்னொரு பூஜை, வீட்டில் கற்பூரம் மற்றும் 2 கிராம்புகளை எரிப்பது எதிர்மறை ஆற்றலை நீக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வாஸ்து குறைபாடுகளை நீக்கி செல்வத்தை அதிகரிக்க உதவும்னே சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா லட்சுமி தேவி பூஜையப்போ சங்கை வழிபட்டு அதை ஒரு சிவப்பு துணியில் சுற்றி தெற்கு திசையில் பத்திரமாக வைக்கவும். இது செல்வத்தை தக்க வச்சு நிதி சிக்கல்களை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. இன்னொரு பரிகாரம், தாமரை மலர் லட்சுமி தேவிக்கு ரொம்பவே பிரியமானது. அது கிடைக்கலைனாலும் செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம். இந்த மலர் அலங்காரத்தினால ஒரு மங்களகரமான ஆற்றல் வீட்டில் வரும்னே சொல்லுவாங்க. அரிசி கஞ்சி பூஜை, இந்த பூஜைக்கு அப்புறமா லட்சுமி தேவிக்கு அரிசி கஞ்சியையும் தேங்காயும் சமர்ப்பித்து அதை பிரசாதமாக வாங்கிக்கோங்க. இது செல்வத்திற்கு வழிவகுக்கிற ஒன்றுனே சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகளில் அரிசி, மாவு, பால், தயிர் இந்த மாதிரி பொருட்களை தானம் கொடுத்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் தவறாமல் இவற்றை செஞ்சிங்கன்னா லட்சுமி தேவியோட அருளை எளிதில் வாங்கலாம்னு சொல்லலாம். தேங்க்யூ.